அப்பாவுக்கும் மகனுக்குமே ஆவறதில்லை. இவர் வந்து ஓரளவுக்கு இஸ்லாமிக் சிந்தனைகளை கொண்டவர். யார்? மன்னர் சல்மான். முகமது பின் சல்மானுக்கு அதெல்லாம் கிடையாது, பியூர் ஜைனிஸ்ட் அஜெண்டா தான். ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பேசிட்டார் டைரெக்டாகவே. யூதர்களுக்கு அங்கே குடியேறும் உரிமை உள்ளது பேசியிருக்காருல்ல, 2 வருஷம் முன்னாடியே பேசிட்டாரு. இப்போ என்ன போயிருக்குங்கிறேன். அதே மாதிரி துருக்கி இருக்குல்ல, இதுவும் ஒரு பயங்கரமான கேம். யார்? தையப் எர்தோகான். தையப் எர்தோகானும் மிகப்பெரிய இஸ்ரேலிய சப்போர்ட்டர். துருக்கி வந்து முன்னாடியே சப்போர்ட் பண்ணிருச்சு இஸ்ரேலை. ஆனாலும் தையப் எர்தோகான் இந்த 2013-14 இந்த வாக்கில் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் 2010 இந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய பிரதமரை கூட்டிகிட்டு வந்து பார்லிமெண்ட்டில் வச்சு பேச வச்சிருக்கிறார். அப்படி யார்? தையப் எர்தோகான். இது எந்த அரபு தலைவர்களும் பண்ணல. பேருக்கு தான் இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய அந்த இது பண்ணுறாங்களே தவிர, ஆனால் இஸ்ரேலோட மிகப்பெரிய கள்ள கூட்டணி இருக்குது, பகிரங்கமான கூட்டணியும் இருக்குது. தையப் எர்தோகானையும் நம்ப முடியாது.